ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க சொந்தமா தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க. உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் கடன் தர ரெடியா இருக்காங்க. எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்துல இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் பயனடைஞ்சு சொந்தமா தொழில் தொடங்கியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த திட்டம் கை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக நீங்க தொழில் தொடங்க இருக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த கடன் திட்டம் கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் சிறு நிறுவனம் நடத்திட்டு வரேன். இந்த நிறுவனத்தை இன்னுமே நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பணம் தேவைப்படுது. எனக்கு இந்த திட்டத்துல கடன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் கண்டிப்பா கடன் கிடைக்குங்க. மக்கள் எல்லாருமே சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க நம்ம பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. எந்தெந்த தொழிலுக்கு எல்லாமே கடன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு தொழில் செய்யறவங்க, அதாவது பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்கவங்க, கீரை விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, டெய்லியும் தொழிலாளி, இவங்க எல்லாருக்குமே, அதாவது சிறு குறு தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் இந்த திட்டத்தில இருந்து கிடைக்குதுங்க. யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனிக்கு, அது இல்லாம கார்பரேட் கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்கும், அது மட்டும் இல்லைங்க, விவசாயம் சார்ந்து செய்யறது எல்லா தொழிலுக்குமே கண்டிப்பா திட்டத்திலிருந்து பயன் கிடையாதுங்க. சரிங்க, இந்த அப்ளிகேஷன் இதை நான் எங்க போய் டீட்டெயிலா விசாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அது மட்டும் இல்லைங்க, சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இங்க போய் பாத்தீங்கன்னா முத்ரா கடனை கண்டிப்பா கொடுக்கறாங்க. அதுக்குரிய டீட்டெயில் எல்லாமே அங்கேயே சொல்றாங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்கள இன்னுமே தொழில் மேம்படணும், அதாவது அவங்க தொழிலை இன்னும் டெவலப் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இவங்க 3 பிரிவுகள்ல கடன் கொடுக்கறாங்க, அதாவது கடன் உதவி கொடுக்கறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிசு என்ற பெயர்ல 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிஷோர் என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தருண் என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, கொரோனா நெருக்கடி காலத்துல இந்த முத்ரா கடன் திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. அது குறித்து சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். வாங்க பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்றால் நாட்டுல பொருளாதாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடையை வச்சிருக்கவங்க ஒரு அளவுக்கு சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க, வருமானமும் வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுல இருந்து அவங்களுக்கும் வருமானமும் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாங்க. இந்த நிலைமையில அவங்கவுங்க தொழிலை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண அவங்க இதுல இந்த கடன் திட்டத்தை யூஸ் பண்ணி ரொம்பவும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த முத்ரா திட்டத்துல பாத்தீங்கன்னா, தொழில் செய்யறவங்க, அதாவது முதல் முறையா தொழில் செய்யறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக 10 லட்சம் வரைக்கும் நம்ம அரசாங்கம் கொடுக்குதுங்க. இதை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த கடனை வாங்குவதற்கு முன்னாடி சில கண்டிஷன் அரசாங்கம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையே நீங்க கடன் வாங்க போறீங்களா, கண்டிப்பா நீங்க இதை நோட் பண்ணி ஆவணுங்க. உங்களுடைய மாத வருமானம் 17,000 ரூபாய் வரைக்கும் இருக்கணும். கடன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா விவசாயம் சார்ந்த எந்த ஒரு தொடர்புமே இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க புதுசா தொழில் தொடங்கணும் விருப்பப்படுறீங்களா, இந்த திட்டம் உங்களுக்கு மட்டுமே சாத்தியங்க. இந்த அப்ளிகேஷன் நான் எங்கெங்க போய் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற பேங்க்ல இதை வாங்கிக்கலாங்க. இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்க, என்னென்ன நான் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப், புகைப்படம், அது மட்டும் இல்லைங்க, நீங்க என்ன தொழில் பண்ணணுமோ அந்த தொழிலுக்குரிய ஆவணங்கள், இயந்திரங்கள், அப்படி தொழிற்சாலை, அந்த மாதிரி என்னென்ன விஷயம் விவரம் அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கொடுக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு கடன் உதவி முக்கியமா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த முத்ரா கடன் திட்டம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும். இந்த கார்டை வச்சு நீங்க என்னென்ன மூலப்பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கலாம் இதன் மூலயமா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு திட்டத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.